கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வருகிற 30/9/2025 புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 2:45 மணிக்கு மேலே நவமி பிறகுது. அது மறுநாள் 1ஆம் தேதி 1/10/2025 மாலை 3:27 வரைக்கும் அந்த நவமி திதி இருக்குது. இந்த நவமி திதியில் தான் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய நேரம், ஆயுதங்கள் எல்லாம் கொலு வைக்கக்கூடிய நேரம். அந்த கொலு வைக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு சில நேரம், குறிப்பாக நல்ல நேரத்தில் நம்ம ஆயுதங்களை கொலு வச்சு அது நல்ல நேரத்தில் நாம் அந்த ஆயுதங்களை கலைச்சி பிரயோகம் பண்ணும்போது அது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் அல்லது கல்வியாகட்டும், நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலைகள்லாம் விருத்தி அடையணும் அப்படின்னாக்கா அந்த நல்ல நேரத்தில் கொலு வைக்கணும். அதே மாதிரி அந்த நல்ல நேரத்தில் அதை ஆயுதங்களை கலைச்சி பிரயோகம் பண்ணணும். இதுதான் இந்த ஆயுத பூஜையினுடைய தன்மை. இதில் 30ஆம் தேதி 30/9/2025 அன்றைக்கு மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கொலு வைக்கிறதுக்கு நல்ல நேரமாக இருக்குது. அதே மாதிரி இரவு நேரத்தில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 7லேருந்து 8 மணி வரைக்கும் கொலு வைக்கலாம். மறுநாள் காலையில் 1ஆம் தேதி காலையில் 6லேருந்து 7:30 மணி வரைக்கும் கொலு வைக்கலாம். அதை தவறுனாக்கா அதுக்கப்புறம் 9லேருந்து 10 மணி வரைக்கும் கொலு வைக்கலாம். இந்த நேரம் தான் இந்த கொலு வைக்கிறதுக்கு நல்ல நேரமாக இருக்குது. இதில் ராககாலயமான்றவங்க நான் ஒதுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த நல்ல நேரத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த நேர காலகட்டங்களில் கொலு வச்சு அந்த ஆயுதங்களை ஒரு சாந்தப்படுத்தி அபிஷேகமெல்லாம் செஞ்சு நம்ம அந்த ஆயுதங்களை கொலு வைக்கும்போது அது புத்துணர்வு பெறும். அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் அந்த ஆயுதங்களை தசமி அன்னைக்கு, தசமி திதியில் தான் நம்ம அந்த ஆயுதங்களை கலைக்கணும். அது 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:30, அதாவது 4:45லேருந்து 5:45 வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் நல்லா இருக்குது 1ஆம் தேதி. 2ஆம் தேதி கலைக்கணும்னு நினைக்கிறவங்க, மறுநாள் 2ஆம் தேதி கலைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கலைச்சிக்கலாம். 9 to 10, 10 to 11, 11 to 12, இது 3 வரையுமே நல்லா இருக்குது. நல்ல நேரம் தான் அது. அதுக்கப்புறம் 1 மணிலேருந்து 30 நிமிஷம்தான் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் 1:30, 3 ராகு காலம் வந்துடும் வியாழக்கிழமைன்றதுனால. அதனால் அந்த 1 மணிலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே 1:30க்குள்ளே நீங்கள் அந்த ஆயுதங்களை கலைச்சிக்கலாம். அது அகால நேரமாக இருக்கிறதுனால அது வேண்டாம். கூடுமான வரைக்கும் இந்த 2ஆம் தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கரிநாள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா தசமியில் ஆயுதம் கலைக்கணும். அது தசமியில் கலைக்கிறது ரொம்ப உத்தமம். கரிநாள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.